ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவுக்கு லீவ் விட்டதுனால அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். உயிர் மீன் வந்துச்சு, அதனால் ஒரு கிலோ மீன் வாங்கினோம். ஸ்லேப்பி மீன் தான் இருந்துச்சு. வாங்கிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணுறது எல்லாமே வீடியோவில் காமிக்கலான்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணுறது எல்லாமே காமிச்சிருக்கோம், பாருங்கள். மீன் எல்லாமே கட் பண்ணி வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு எப்படி வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு லெமன் சைஸ் புளியை வந்துட்டு ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு தடவை மட்டும் கரைச்சிக்கோங்க, 2 டைம் 3 டைம்லாம் கரைக்காதீங்க, ரொம்ப புளிப்பு ஏறிடும்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. அதனால் ஒரு டைம் மட்டும் நல்லா கொஞ்சம் தண்ணி எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கிட்டு ஒரே டைம் மட்டும் கரைச்சிக்கோங்க. 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், குழம்பு மிளகாத்தூள் தான், நான் வேறு எதுவும் சேர்க்கலை. 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை வந்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போது நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டு எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கி வரணும், அப்போ தான் நமக்கு குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். கூட நல்லா சின்னதாக ஒரு தக்காளியை வந்துட்டு நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கிட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா புளிக்கரைசல், அது இது கூட சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா மூடி வச்சிடலாம். நம்ம மூடி வச்சுட்டு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி கொதிக்கும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் திரும்பவுமே மூடி வச்சிட்டோம்னா 15-20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஸ்டேஜில் இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு தலையும் வாழையும் தான் குழம்பு வைக்க போகிறோம். மீதி பீஸெல்லாம் வந்துட்டு வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ குழம்பு மீனை வந்து குழம்புல போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் கொதிச்சா போதும். ரொம்ப கொதிக்க வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மீன் வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடும். ரொம்ப வெந்து குழம்புலேயே மீன் வந்து கரைஞ்சிடும். அதனால் ஒரு 2 செகண்ட் கொதிக்க விட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே லைட்டாக குழம்பு கொதித்து மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.